வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவிலுக்கு தான் நாம் இன்னைக்கு வருகை தந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாறு படைத்த ஒரு மிகச்சிறப்பான கோவில். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு இன்னைக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். வணக்கம் மக்களே, நாம் இப்போ ஏற தொடங்கிட்டோம். படிக்கட்டு வழியாக இப்போ நாம் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலை பற்றி பல்வேறு விதமான ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்திரன் இளம்பெறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான. முதலாவதா நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, திருக்காலகத்தி அடிகளார் மடம்னு பார்க்க இருக்கோம். பூட்டி இருக்கு இன்னைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி. 22/8/2025 4 சைவ குரகர்களும் பக்தி இலக்கியத்திலே சிவபெருமானை போற்றி கிட்டத்தட்ட 63 நாயன்மார்களும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்றவரெல்லாம் சிவபெருமானை புகழ்ந்து பாடியுள்ளார்கள். வாங்க படி ஏறி போயிட்டே இருப்போம். நாம வெந்த வெந்நீர் அணிந்து விரி நூறிகள் மார்பின் அல்ல பாந்தனவும் விரலால் ஒருபாக அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில்சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற அந்தனர் அனைத்தும் தொழுவாரலம் அறுப்பாரே என்று திருஞான சம்பந்தர் இத்திருக்கோவிலை புகழ்ந்துள்ளார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் என்று அருணகிரிநாதர் இந்த திருச்செங்கோட்டு மலையை பற்றி பாடியுள்ளார். மிகச்சிறப்பான முறையில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறு படைத்த இந்த திருக்கோயிலை நாம் அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க இருக்கிறோம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், அருள்மிகு செங்கோட்டு வேலவர், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் என்று 3 மும்மூர்த்திகள் இடம்பெற்றுள்ள கோவிலாக நம்ம இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். நாகர்பள்ளங்கிற திருக்கொடிமாட செங்குன்றூர் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை பெற்றது. அகோர வீரபத்ர சன்னிதானத்துல காத்திருப்பு ஏயித்தாக்கு தில்லி சூனியம் செய்வன கோளாறு மந்திர காலசாந்தி போச்சியார் திருமண போச்சியார் உன்னை வேண்டி கும்பர திருமணத்துக்கு தடுகள் இல்லாம நல்ல திருப்பதி தொழில்நுட்பம் தேசியா செல்வராஜ் ராம் தேசியா நல்லா வேண்டி கும்பிட்டுக்கன்னா நல்ல பேர் திரும்பினாரு. ஆன வெட்டி உங்க 2 10 பேர் அவருக்கு வந்து ஒரு கோழி பொங்க வச்சு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு ஒரு 5 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு வேண்டுதல் வச்சுங்க. சாமி ஆன திருமணத்துக்கு 10 மணிக்கு போறாங்க. அதோ பால் பஞ்சாமம் சாரம் போறாங்க. கட்டுவார்த்த மங்கியோசமான தோசுகை தோசமங்காடு தோசை செங்கோட்டை பாபாத்தா மழை வளர்ந்த மாதிரியே குடும்பம் 30 நாள் 60 நாள்ல 90 நாள்ல கல்யாணம் கூடி வந்து எந்த தடங்கள் இல்லாம ஒரு மாமச்சன சாபத்தீடு அங்கும் மங்காளி சாபத்தி இருந்தாலும் முன்னோர் செஞ்ச பாவம் இருந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல செய்து கொடுத்த 30 நாள் 60 நாள்ல 90 நாள்ல கல்யாணத்துக்காரி தடங்கள் இல்லாம நல்லபடியா கூடி வரணும்ப்போ. நாகம் சரிமா அந்த கௌரவ எலுமிச்சை மலை பூவு எல்லாம் ஒரு 11 ரூபாய் காணிக்க வச்சு மஞ்சத்தூள் முடிச்சு வீட்டு வாசப்பல்ல கட்டி ஏன்னா சரியா அப்படியே நல்லபடியா கல்யாணம் ஆள் வச்சு அந்த முடிச்சு சாமியிட்ட கொஞ்சம் செலுத்திட்டு நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கோம் சரியா. அதே மாதிரி செஞ்சிடும். திருமண தடை உள்ளவர்கள் இந்த
நாகர்பள்ளத்திலே வந்து சடங்குகளை செய்து கொண்டால் மிக விரைவிலே திருமணம் நடக்கும் என்று ஐதீகம் விளங்கி வருகிறது. அதே போல இந்த கோவிலினுடைய வரலாற்றை புராண வரலாற்றை எடுப்போமே ஆனால் முன்னொரு காலத்திலே ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் பிணக்குண்டாகி ஒருவருக்கொருவர் தாமே வலியோன் என்ற அகந்தை கொண்டு போரிட்டனர். இப்போரின் காரணமாக உலகின் அவர்கள் பால் சென்று அவர்களில் யார் வலிமை மிக்கவர் என்பதை கண்டறிய ஒரு வழியை கூறி அதன்படி செயல்படும்படி வேண்டினர். ஆதிசேடன் தன் படங்களால் மேருவின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும். வாயுதேவன் சேடனின் பிடியை தளர்த்த வேண்டும் என்பதே திட்டம். அதன்படி வல்லவர்கள் இருவரும் மேருமலைக்கு முற்பட்ட திட்டமிட்டபடி செயலில் இறங்கினர். ஆதிசேடன் தன் 1000 பனாமுடியை கொண்டு மேருவின் முடியை அழுத்திக் கொண்டார். வாயுதேவன் தன் வலிமையெல்லாம் ஒருமுனைப்படுத்தி வீறு கொண்டு தன் வலி ஓட்டத்தை வீசி சாடினான். வலினா காற்றோட்டம். ஊழிக்காலத்தில் அழிக்க வரும் காற்றிலும் பெருங்காற்றாகி இதனை தாங்கிட இயலாமல் அண்டங்களும் அவற்றிலுள்ள உயிரினங்களும் ஏனைய அனைத்தும் நிலைபெயர்ந்து தட்டுத்தடுமாறி மயங்கி வாட்டமுற்று நின்றன. இதை அறிந்த தேவர்களும் முனிவர்களும் ஓடோடி சென்று வாயுதேவனுக்கும் இப்போது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இவ்விளையாட்டினால் நேரிடும் பேரழிவுகளை பற்றி சற்று சிந்தியுங்கள். போர் செய்து அடங்குமாறு கருணை காட்ட வேண்டும். மேருமலையின் சிகரம் ஒன்றும் ஆதிசேடனுடைய சிரங்களில் ஒன்றும் கொண்டு வானிடை எழுந்து ஒன்றோடொன்று உராய்ந்து கொண்டு தென்திசை நோக்கி பறந்தன. மேருவின் சிகரம் ஆதிசேடனின் செந்நீர் படிந்து செந்நிறமாக மாறியது. அவ்வாறு பறந்து வந்த மேரு சிகரம் 3 பாகங்களை சிதறி வீழ்ந்து ஒன்று இலங்கையாக உருவெடுத்தது, இன்னொன்று திருவண்ணாமலையாக, மற்றொன்று இப்போது இருக்கக்கூடிய இந்த நாகமலையாக உருவெடுத்து நிற்கின்றது. திருச்செங்கோடு நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க மேலே போய்கிட்டே இருக்கலாம். தொல்லியல் ஆய்வு தளமாக இந்து சமய அறநிலை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோயிலாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சிற்பக்கலையிலே சிறந்து விளங்கியவர்களுக்கு என்பதற்கு எல்லாம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வரலாற்றையும் புராண செய்திகளாக இங்கே நாம் கூற விரும்புகிறோம். அதாவது கைலையங்கிரியிலிருந்து பிரிந்து சென்ற பிள்ளை முருகனை நினைத்து துன்பம் மேலிட்டிருந்த பார்வதி தேவியாரை அழைத்து கொண்டு ஹலோ வாங்க 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 நல்லா இருக்கீங்களா? உங்க அந்த தண்ணி பாட்டில் இருக்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்கு. இந்த வெயில் என்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக கொஞ்சம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். வரக்கூடிய மக்கள் இதே மாதிரி தண்ணி கொண்டுட்டு வந்தால் எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். என்னை போல் நிறைய பேருங்க ரொம்ப தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் இப்படியெல்லாம் ரொம்ப சிரமப்படுறேன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களோட இனத்தை சார்ந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்கள் பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்க வேண்டிய ஒன்றியது தான். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு பாய் நான் போயிட்டு வரேன், தண்ணீர் குடிச்சிட்டேன், வாங்க மேலே படிக்கட்டு வழியாக நாம் போய்கிட்டே இருப்போம். கைங்கரையிலிருந்து பிரிந்து சென்ற பிள்ளை முருகனை நினைத்து துன்பம் மேலிட்டிருந்த பார்வதி தேவியாரை அழைத்து கொண்டு அத்துயர்பட்ட உள்ளத்திற்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இயற்கை எழில் நிறைந்த வனத்திலேயே சென்றார் சிவபெருமான். வழியில் ஒரு முல்லைக்கொடியானது மாமரத்தை சுற்றி படர்ந்திருந்ததை ஐயன் அம்மைக்கு சுட்டி காட்ட அதை கண்ணுற்ற தேவி மாமரத்தை தலைவனாகவும் அதை சுற்றி படர்ந்திருக்கும் முல்லைக்கொடியை வாங்க இங்கே பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, பாலித்தீன் கவரு,
பிளாஸ்டிக் பொருட்கள், வாட்டர் பாட்டிலு, கேரி பேக்கு எல்லாம் இப்படி வந்து சுற்றுச்சூழலை மாசடைய செய்கிற மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கிறோம் மக்கள். இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 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 நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து சின்ன குழந்தைங்க. நீங்கள் பாருங்க, எனக்கு இங்கே கிடைக்கிறது தான் உணவுங்க. யாரும் இயற்கையாக கிடைக்கிற உணவு நான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் குடும்பமாக அப்படித்தாங்க. இந்த தாய்மை உணர்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல இந்த வானரங்கள் இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. நான் வித்தை காட்டுவேங்க. குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியா பார்த்து சிரிக்கும்படி பல்வேறு வித்தைகள்லாம் தாவி தாவி குதிப்பேன். குழந்தைகளை மகிழ்ச்சி வர செய்வேங்க. இயற்கையை பாதுகாப்போம். சிவபெருமான் வேண்டும் வரம் கேள் என்று பார்வதி தேவியை கேட்டார். உடனே ஐயனே, தேவரீருடைய திருமேனியின் இடப்பாகம் தந்தருள வேண்டும் என கேட்டார். அதற்கு சிவபெருமான், தேவி, எமது கண்களை மூடியதால் ஏற்பட்ட பாவத்தை காஞ்சியில் செய்த தவத்தினால் நீங்க பெற்றாய். இனிமேல் நமது கருணை அடைய விரும்பினால் திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு தவம் மேற்கொள்வாயில் அங்கு அருள் செய்கின்றோம் என கூறி போந்தார். உமது எண்ணம் அறிந்தேன். கொங்கு மண்டலத்தில் உள்ள நாகாசலம் என வழங்கப்படும் திருச்செங்கோடு சென்று அங்கு நத்தவம் புரிவாயாக, நீ விரும்பிய இடப்பாகமும் பெற்றிடுவாய் என்று இதை கேட்ட தேவி மிக்க மகிழ்ந்து விடைபெற்று கொண்டு திருச்செங்கோடு வந்தடைந்தார். பல கோடி தேவர்கள் புடைசூழ தம் அன்னையாகிய இமயவல்லி வருதலை அறிந்து மூத்த பிள்ளையார் ஓடோடி வந்து எதிர் நின்றார். வந்த குழந்தையை வாரி எடுத்து அணைத்து அன்பு செய்தார் தேவி. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி உச்சிமலை சேர்ந்து எதிர்வந்த குமரனை பரிந்து கட்டி அணைத்து பாலூட்டி கழித்து இனிய மொழிகள் பகன்று பின்பு விண்ணவரும் மன்னவரும் சூழ்ந்து வந்திருக்க வள்ளியங்கள் முழங்க வெண்சாமிரம் பட்டுக்குடைகள் ஆலவட்டங்கள் அணி செய்ய பூசைக்கு வேண்டிய கனிவகைகள் நறுமணம் கமலம் பொருட்கள் சந்தனம் குங்குமம் திருநீறு கற்பூரம் திருமஞ்சன பொருட்கள் முதலான அனைத்தும் குவிந்திருக்க கேதார கௌரி விரதத்தை அன்னையார் துவங்கினார். கருணை கடலாகிய எம்பெருமான் பழுதில்லா தவமையற்றும் பார்வதி தேவியாருக்கு அருள்பாலிக்க திருவுளம் கொண்டு புரட்டாசி திங்கள் தேய்பிரி சதுர்த்தி அன்று தேவியர் எதிரே காட்சி கொடுத்து மலைமகளே உன் தவத்தை மதித்தேன், வேண்டிய வரத்தை கேள் என்றார். அம்மையார் பேருருவகையுடன் இடது பாகம் கொடுத்தருளும்படி இறைவனை வேண்டினார். அவ்வாறு ஒப்பற்ற உண்மை தவம் ஏற்றி அருள் வேண்டி நிற்கும் அன்னைக்கு தம்முடைய இடப்பாகம் கொடுத்தருளினார் சிவபெருமான்.